விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது கோடைக்கால வெயில் வாட்டி வரும் நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்குவதால் தனியார் வாகனங்களிலிருந்து குடத்திற்கு ரூபாய் 10 முதல் 15 ரூபாய் வரை பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைத்து தரும்படி விடியா அரசுக்கு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தரமற்ற சாலையால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக வேதனை தெரிவித்த கிராம மக்கள் சாலை அமைப்பது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபரை திருத்துறைப்பூண்டி போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மேல திருப்பாலக்குடியைச் சேர்ந்த சுமன் 3 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் மோசடி செய்ததாக சுமன் மீது பாதிக்கப்பட்ட பிரகாஷ் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பண மோசடியில் ஈடுபட்ட சுமனை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தாண்டிக்குடி பிரதான மலைச்சாலையில் பட்டளங்காடு அருகே இரவு நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களின் அன்றாட பணிகளுக்கும் வெளியூர் பகுதிக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது வரை விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த மண் சரிவினை அகற்ற முன்வரவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் அருகே தமிழகத்தில் முதலிடம் பிடித்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஒட்டன்சத்திரம் அருகேயுள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி காவியாஸ்ரீ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்களை பெற்று தமிழகத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி காவியாஸ்ரீ IAS படிப்பது தனது லட்சியம் என தெரிவித்தார். அப்பாவும் எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். என்னோட எய்ம் IAS ஆகணுன்றது. கண்டிப்பாக அதுக்காக படித்து IAS ஆகலாம். தேங்க்யூ. டிராக்டர் மூலம் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் கோவையில் 500க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் கட்டுமான பொருட்கள் விநியோகத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆனால் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் சிலர் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் மூலம் கட்டுமான பொருட்கள் விநியோகத்தில் ஈடுபட்டு வருவதால் டிப்பர் லாரி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார். எங்களோட தொழிலில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, நாங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வாடகைக்கு ஓட்டக்கூடிய இடத்துல இவங்க ஒரு 200 ரூபாய்க்கு போய் அந்த வாடகைக்கு அந்த வாகனங்களை இயக்குறாங்க. அதனால இந்த டிப்பர் தொழிலை முறையாக அரசுக்கு அனைத்து வரியும் கட்டி செலுத்தி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய 500 டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நேரடியாக அவங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்படுது.